மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது என்பதை காட்டவே நிதிநிலை அறிக்கையின் இலட்சணையாக என்ற தமிழ் எழுத்தை பயன்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்த உங்களில் ஒருவன் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி வீடியோவை தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் தேவநாகரி எழுத்தில் உருவாக்கப்பட்ட லட்சணைக்கு பதிலாக என்ற தமிழ் எழுத்தை பயன்படுத்தியது தேசிய அளவில் விவாத பொருளானதற்கு முதலமைச்சர் அதில் பதிலளித்துள்ளார். பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்திய அளவில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையும் தமிழும் ஹிட் ஆனதாக பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மாநில பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள பொருளாதார அறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னரே இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்ததாக விளக்கமளித்தார். நிதிநிலை அறிக்கையை புகழ்ந்தும் பாராட்டியும் ஆங்கில நாளேடுகள் வெளியிட்டுள்ள செய்திகள் மற்றும் தலையங்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். கருப்பைவாய் புற்றுநோய்க்கான மருந்தை அரசே வழங்குவது, ஊர்காவல் படையில் திருநங்கைகளை சேர்ப்பது, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான தாயுமானவர் திட்டம் உள்ளிட்டவை சமூக வலைதளங்களில் மக்கள் கூறிய யோசனைகள் மற்றும் நேரில் பார்த்த காட்சிகளின் தாக்கத்தால் அறிவிக்கப்பட்டவை என்று அவர் விளக்கமளித்தார். மாநிலத்தின் கடன் வளர்ச்சி கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சுது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். நிதிநிலை அறிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்தால் அதை பரிசீலிக்கலாம் என்று கூறிய முதலமைச்சர், ஆனால் அரசின் மீதுள்ள வன்மம் காரணமாகவே அவர்கள் எதிர்மறை விமர்சனம் செய்வதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.